நமஸ்தேங்க சார். நமஸ்தேங்க மேடம். இன்றைக்கி ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்க போகிறோங்க. ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்திங்கன்னா ஆ, ஜா, கா அப்படின்னு பார்த்தோம். அதில் ஆவோ ஆயே பார்த்தோம். இப்போ ஆவோட ஓ சேர்த்தா ஆவோ, ஆவோட ஏ சேர்த்தா ஆயியே. இப்போ அதே மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்திங்கன்னா ஆவோட தா சேர்க்கணும். மை ஆத்தாகும் அப்படின்னா நான் வருகிறேன். மை ஜாத்தாகும் நான் போகிறேன். மை காத்தாகும் நான் பாடுகிறேன். அப்படி அடுத்து இது பையன் சொல்லும்போது தான் தா. மேஸ்குலைன் ஆண்பால் ஒரு பையன் இல்லை ஒரு பெரியவங்களும் சொல்லிக்கலாம். ஆண்பால் சொல்லும்போது தா போடணும். இது ப்ளூரலில் இருக்கும்போது தே போடணும். லேடிஸு பொம்பளை பிள்ளைங்க பெண்கள் சொல்லும்போது ஃபெமினைன் சொல்லும்போது தீ போடணும். அப்போ மே ஆத்திகும் அப்படின்னா நான் வருகிறேன். மே ஜாத்திகும் நான் போகிறேன். மை காத்திகும் நான் பாடுகிறேன். மை லாத்திகும் நான் கொண்டு வருகிறேன். இப்படி ஒவ்வொன்றும் சொல்லணும். அப்போ இது ஒன்றொன்னையும் தனித்தனியாக நம்ம பார்க்கணும். ஆத்தா வருகிறேன். ஆத்தே வருகிறோம். பொம்பளை பிள்ளை சொல்லும்போது ஆத்தி. அப்போ ஆத்தா ஆத்தே ஆத்தி. ஜாத்தா ஜாத்தே ஜாத்தி. காத்தா காத்தே காத்தி. லாத்தா லாத்தே லாத்தி. ரோத்தா ரோத்தே ரோத்தி. சோத்தா சோத்தே சோத்தி. தோத்தா தோத்தே தோத்தி. படுத்தா படுத்தே படுத்தி. लिखता लिखते लिखती. खाता खाते खाती. देखता देखते देखती. सुनता सुनते सुनती. उठता उठते उठती. बैठता बैठते बैठती. दौड़ता दौड़ते दौड़ती. चलता चलते चलती. बोलता बोलते बोलती. कहता कहते कहती. बताता बताते बताती. रखता रखते रखती. ठहरता ठहरते ठहरती. तैरता तैरते तैरती. सीखता सीखते सीखती. सिखाता सिखाते सिखाती. बेचता बेचते बेचती. खरीदा खरीदे खरीदी. बेचता बेचते बेचती. नाचता नाचते नाचती. रखता रखते रखती. पूछता पूछते पूछती. இது ப்ரெசன்ட் டென்ஸில் மை வரும்போது பையனாக இருந்தால் தா போடணும், பிள்ளையாக இருந்தால் தீ போடணும். இது தும்மு, ஹம்மு, ஆப்பு, ஏ, வே இதெல்லாம் வந்தால் தே போடணும். யஹு வஹு வந்தாலும் தா போடணும். யஹு வஹு பிள்ளைங்களுக்கு வந்தாலும் தீ போடணும். இப்போ அது எப்படி போடணும்னு பார்க்குறோம். லெசன் 9 இருக்குங்க. அது மை படுத்தாகும் நான் படிக்கிறேன். வஹு படுத்தாகை அவன் படிக்கிறான். யஹு படுத்தாகை இவன் படிக்கிறான். ராம் படுத்தாகை ராமன் படிக்கிறான். அப்போ மை மைக்கும் தா வரணும், வஹுக்கு தா வரணும், யஹுக்கு தா வரணும். அப்புறம் தீ எப்படி வரும்? யாருக்கு வருது? பெண்பால் எல்லாருக்குமே தீ தான். அது பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே தீ தான் போடணும். மிச்சபடி எல்லாருக்குமே லேடிஸ் வரும்போது எல்லாத்துக்குமே தீ வருது பாருங்கள். மை படுத்திகும் நான் படிக்கிறேன். தும் படுத்திகோ நீ படிக்கிறாய். வஹ் படுத்திகை அவள் படிக்கிறாள். யஹ் படுத்திகை இவள் படிக்கிறாள். வே படுத்திகை
அவர்கள் படிக்கிறார்கள். அதனால் ஹைங்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பாப்பாவை சொன்னோன்னா ஹை கொடுத்துருக்காங்க ஒருமையில் சொல்லும்போது. இது பன்மையில் சொல்லும்போது ஹைங்கு கொடுத்துருக்காங்க. ஏ படுத்தி ஹைங்கு இவர்கள் படிக்கிறார்கள். ஆப்பு படுத்தி ஹை நீங்கள் படிக்கிறீர்கள். ஹம் படுத்தி ஹைங் நாங்கள் படிக்கிறோம். சீதா படுத்தி ஹை சீதா படிக்கிறாள். இப்போ ஆண் பாலில் ஒருமை வரும்போது தா வந்துச்சு. பெண் பாலில் ஒருமை பன்மை எல்லாத்துக்குமே தீ வந்துச்சு. இப்போ ஆண் பாலில் ப்ளூரலில் வரும்போது பன்மையில் வரும்போது தே கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க, யார் யார் கொடுக்குறாங்க? அப்புறம் நீன்னு சொல்கிறதுக்கும் தே சொல்கிறாங்க. தும் படுத்தேகோ நீ படிக்கிறாய். வே படுத்தேகைங்க அவர் படிக்கிறார் அவர்கள் படிக்கிறார்கள். ஏ படுத்தேகைங்க இவர் படிக்கிறார் இவர்கள் படிக்கிறார்கள். ஆப் படுத்தேகைங் நீங்கள் படிக்கிறீர்கள் தாங்கள் படிக்கிறீர்கள். ஹம் படுத்தேகைங்க நாங்கள் படிக்கிறோம். இப்போ மை தும் வஹு யஹு வே ஏ ஆப் ஹம் இந்த 8ஐயுமே நம்ம படிக்க போகிறோம். அதனால் நம்ம இந்த 8க்கும் இப்போ இந்த படுத்தா அப்படின்ற படிக்கிறது அப்படின்ற ஒரு வேர்டை மட்டும்தான் சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம மே ஆத்தாகும் மை ஜாத்தாகும் மை காத்தாகும் இப்படின்னு ஒவ்வொரு வெறுப்புக்கும் எழுதணும். அதுமாதிரி தும் படுத்தேகோ தும் ஆத்தேகோ தும் ஜாத்தேகோ தும் காத்தேகோ அப்படி எழுதணும். வஹ் ஆத்தாகை வஹ் ஜாத்தாகை இப்படி ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக எழுதுனீங்கன்னா தான் நல்லா புரியுங்க சார். ஓகேங்க சார், தன்யவாத்.